Hello friends, என்னோட சேனல் ரன்ஸ் அண்ட் வியூஸுக்கு உங்களை அழைக்கிறேன். யுவர் அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கிரிக்கெட் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு மேட்ச் வந்து யாருன்னு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் விளையாட போறாங்க. ஆக்சுவலாக சஸ்பென்ஷனுக்கு முன்னாடி ஒரிஜினலாக இந்த மேட்ச் சேப்பாக்கில் நடக்க வேண்டியிருந்தது. இப்போ சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லின்னு ஒரு நியூட்ரல் வென்யூக்கு மாற்றிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமுக்குமே ஹோம் அட்வான்டேஜ் கிடையாது, ஒரு நியூட்ரல் வென்யூ தான். ரெண்டு டீமுமே வந்து பாட்டம் 2 பொசிஷன்ஸ்ல இருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல. ரெண்டு டீமுமே கம்ஃபர்டபிளி அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். பட் இன்னத்த மேட்ச் தான் வந்து யார் பாட்டம்ல முடிப்பாங்க அப்படிங்கறது டிசைட் பண்ணோம். ராஜஸ்தான் ராயல்ஸும் ரொம்ப பேத்தட்டிக்கான கிரிக்கெட் விளையாடுறாங்க. பவுலிங்கும் சரியில்லை, பேட்டிங்கும் சரியில்லை, எதுவுமே சரியில்லாம இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். வெறும் அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வைபவ் சூரியவன்ஷி சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்றாரு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் சூப்பர்பா பெர்ஃபார்ம் பண்றாரு. இப்போ சஞ்சு சாம்சன் திரும்ப வந்துட்டாரு, ரியான் பராக் இருக்காரு. ஸோ அந்த டாப் 4 கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும்ல. நல்லா டாப் 4 நல்லா இருந்து கான்ட்ரிபியூஷன் வரலன்னா என்ன பிரயோஜனம்? அங்கதான் வந்து லேக் பண்றாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் ஃபினிஷர்ஸ் வந்து எத்தனை மேட்ச் தான் கோட்டை விட முடியும் ஒரு டீம்? 5 சேஸ் கோட்டை விட்டுருக்காங்க. டெல்லியில தோத்தாங்க, எல்எஸ்ஜியோட ஜெய்ப்பூர்ல தோத்தாங்க, ஆர்சிபியோட சின்னசுவாமியில தோத்தாங்க, கேகேஆரோட ஈடன் கார்டன்ஸ்ல தோத்தாங்க, பஞ்சாபோட ஜெய்ப்பூர்ல தோத்தாங்க. எல்லா மேட்சும் வந்து கையில இருந்த மேட்சஸ் விட்டுருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். நிறைய தோத்து இந்த பொசிஷன் வந்துட்டாங்க. அண்ட் இன்னைக்கு வந்து ரெண்டு டீமுக்குமே மஸ்ட் வின், உடன் ஸ்பூனை வந்து அவாய்ட் பண்றதுக்கு. ஏன்னா இன்னைக்கு யார் தோக்குறாங்களோ அவங்க தான் லாஸ்ட் பொசிஷன்ல முடிப்பாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் இது வரைக்கும் பாட்டம்ல முடிச்சதே கிடையாது ஐபிஎல் ஹிஸ்டரியில. இன்னைக்கு தோத்தாங்கன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாட்டம் ஆஃப் த டேபிள்ல முடிப்பாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் தோத்தாங்கன்னா அவங்க பாட்டம்ல முடிச்சிருவாங்க. ஸோ அந்த கிளாஷ் தான் இன்னைக்கு. ரெண்டு பேருமே பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆக முடியாது. ரெண்டு டீமுமே ரொம்ப மோசமா விளையாடி இருக்காங்க இந்த சீசன். ஸோ ரெண்டு டீமுமே அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட், பிளே ஆஃப் பக்கம் போக முடியாது. இன்னத்த ஹெட் டு ஹெட் பிட்வீன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ஐபிஎல் வந்து பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் 30 வாட்டி ஆடி இருக்காங்க அகைன்ஸ்ட் ஈச் அதர். அதுல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 16 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 14 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ கிளியராகவே வந்து ஓவரால் ஹெட் டு ஹெட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பக்கம் இருக்கு. அண்ட் இது வந்து நியூட்ரல் வென்யூவா இருக்கிறதுனால சென்னை சூப்பர் கிங்ஸும் ராஜஸ்தான் ராயல்ஸும் இது வரைக்கும் அருண் ஜேட்லி ஸ்டேடியம்ல ஆடினது கிடையாது. இப்போதான் முதல் வாட்டி ஆட போறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் டீம் காம்பினேஷன்ஸ் ஆஃப் போத் த டீம்ஸ் வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஷிம்ரான் ஹெட்மயர் வந்து ஒரு பெரிய லெட் டவுனா இருந்திருக்கிறாரு. பேட்லயே படல அவருக்கு. அதனால டெஃபினட்டாவே ஷிம்ரான் ஹெட்மயருக்கு பதிலாக லுவாண்டே பிரிட்டோரியஸை வந்து பிளேயிங் லெவலில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னொரு சேஞ்ச் வந்து என்ன பண்ணணும்னா ஃபசல் ஹாக் ஃபரூக்கிக்கு பதிலாக மஹீஷ் தீக்ஷனாவை உள்ள கொண்டு வரணும். இல்லை நான்ட்ரே பர்கர் அவைலபிளா இருந்தாருன்னா நான்ட்ரே பர்கரை உள்ள கொண்டு வரணும். ஸோ இந்த 2 சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸோட டீம் காம்பினேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அன்பார்ச்சுனேட்லி சாம் கரனும் ஜெமி ஓவர்டனும் வந்து இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல் 2025 பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால வந்து அதே டீம்ல தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். டெவன் கான்வே சரியான ஃபார்ம்ல இல்லை, பட் ஸ்டில் கண்டினியூ பண்ணுவாங்க அவரோட. அண்ட் உர்வில் பட்டேல் வந்து ஒரு நல்ல ஒரு டேலண்ட், சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ் விளையாடினார் ஈடன் கார்டன்ஸ்ல. ஸோ அவரும் வந்து பிளேயிங் லெவலில் கண்டினியூ பண்ணுவார். அண்ட் ஆப்வியஸ்லி ஆயுஷ் மாத்ரேயும் டெவால்ட் பிரேவஸும் இருக்காங்க. ஸோ சிஎஸ்கே பேட்டிங் ஒரு மாதிரி சார்ட்டட் அவுட்டா இருக்கு, பட் ஸ்டில் இன்னும் நிறைய கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ என்னன்னு பார்க்கணும். பட் இன்னைக்கு எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க சிஎஸ்கே அவங்களோட பிளேயிங் லெவலில். அண்ட் இங்கே வந்து டாஸ் வின் பண்ற டீம் வந்து போலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுக்கணும். போலிங் ஃபர்ஸ்ட் எடுத்து சேஸ் பண்ண பார்க்கணும். ஏன்னா ரொம்ப சின்ன கிரவுண்டு. அண்ட் என்னதான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த வருஷம் சேசிங் வந்து கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு போலிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க டாஸ் வின் பண்ணாங்கன்னா. ஏன்னா இங்கே டிஃபெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ மேபி ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து சேஸ் பண்ணாங்கன்னா வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இன்னத்த மேட்சப்ஸ் வந்து பார்த்தோம்னா ரியான் பராக் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா ஒரு பெரிய மேட்சப்பா இருக்கும். ரியான் பராக் தான் இப்போ வந்து ஒரு மாதிரி மெயின் ஆஃப் ஸ்பின்னரா விளையாட்டு இருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அண்ட் ஒரு மாதிரி நல்லாவும் போட்டிருக்காரு. ஸோ டெஃபினட்டாவே ரியான் பராக் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரியான் பராக் வர்சஸ் சிவம் துபே இதெல்லாம் மேட்சப்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபாரா இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு சில ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இந்த ஐபிஎல் 2025ல வந்து வர்ஸ்ட் போலிங் டீமா இருந்திருக்காங்க. அவங்களோட போலிங் ஆவரேஜ் பார்த்தோம்னா 44.84 அண்ட் எக்கானமி ரேட் வந்து பார்த்தோம்னா 10.02 which is the worst among all the teams. ஸோ அதனால தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. மீன்வைல் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் டாப் ஆர்டரா இருந்திருக்காங்க இந்த சீசன்ல. அவங்களோட டாப் 3 பேட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா கம்பைன்ட் ஆவரேஜ் ஆஃப் 23.68 ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் 140.74. ஸோ சிஎஸ்கேவோட டாப் ஆர்டர் நம்பர்ஸ் வந்து லோவஸ்ட் பை எனி டீம் இன் ஐபிஎல் 2025 இப்போ வரைக்கும். ஸோ ஒரு பக்கம் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து பவுலிங்ல கஷ்டப்படுறாங்க, இன்னொரு பக்கம் சிஎஸ்கே அவங்களோட டாப் ஆர்டர்ல கஷ்டப்படுறாங்க.
அண்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து இன்னத்த மேட்ச் வின் பண்ணுவாங்கன்னு நான் ப்ரெடிக்ட் பண்றேன். மேலும் பல கிரிக்கெட்டிங் கண்டென்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம்.